அனைவருக்கும் வணக்கம். சிங்சாங் யூடியூப் சேனல் நான் உங்கள் ரஞ்சித் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா தனுஷ் நடிப்பில் வெளிவந்திருக்கிற இட்லி கடையை பற்றி விமர்சனத்தை பார்க்க போகிறோம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராஜ்கிரண், தனுஷ், நித்யா மேனன், பார்த்திபன், சத்யராஜ், அருண் விஜய் மற்றும் முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இட்லி கடை என்ற பேர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கதை மொத்தமும் அதில் அடங்கியிருக்குது. இந்த கதையோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன குக்கிராமம், அந்த ஊரோட பேர் சங்கராபுரம். அந்த சங்கராபுரத்தில் ஒரு இட்லி கடை வச்சு ஒருத்தர் நடத்துகிறாரு. அவர் தான் ஹீரோட அப்பா ராஜ்கிரண். அவர் பார்த்தீங்கன்னாக்கா வழி வழியாக அவங்க முன்னோர்களும் அவங்களோட பாட்டை முப்பாட்டை வச்சுருந்த அந்த தொழிலை அவர் செய்கிறாரு. அந்த தொழிலை அவர் எடுத்து செய்யும்போது அந்த தொழிலில் பக்தியாகவும் அதில் ஒரு ஈடுபாடோடும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது இந்த விஷயத்த அவர் பிள்ளைக்கு தனுஷ், அதாவது ஹீரோவுக்கு அதை சொல்லி கொடுக்குறாரு, சொல்லி கொடுத்து வளர்க்குறாரு. அப்படி வளர்க்கும்போது ஒரு கட்டத்தில் அவர் பிள்ளை ஒரு காலேஜ் படித்து பெரிய லெவலில் வர ஆரம்பிச்சிட்டான். வந்ததுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான் அவங்க அப்பா கிட்ட, அப்பா நம்ம இந்த இட்லி கடையை இதை இன்னும் டெவலப் பண்ணி பல பிரான்ச்சுங்களை வச்சாக்கா நம்ம இன்னும் நிறைய காசு பணம் சம்பாதிக்கலாம், ஒரு பெரிய லெவலில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் அவங்க அப்பாவுக்கு அந்த உடன்பாடு இல்லை. ஏன்னாக்கா அதை ஆத்மார்த்தமாக செய்கிறதால எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் சரிதான், அதில் நான் தானே வேலை பார்க்கணும் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. அப்போது தனுஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா பிரான்ச்லையும் நீங்கள் வேலை பார்க்க முடியாது, ஏதாவது ஒரு பிரான்ச்சில் தான் நீங்கள் இருக்கலாம், அதனால் அதில் நீங்கள் இருந்துக்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாப்புல. அதுக்கு அந்த விஷயத்தில் அவங்க அப்பா ராஜ்கிரண் உடன்படலை. இல்லைப்பா அது அவ்வளோவா நல்லா இருக்காது, நான் பண்ணுற கடையில் நான் தானே பண்ணணுன்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்த பேசுகிறார். அப்படி பேசும்போது ஒரு கட்டத்தில் அவனுக்கு தனுஷ், அதாவது நடிகர் தனுஷ்னாக்கா, அப்பா எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல, எனக்கு அடுத்த கட்டத்துக்கு நான் வாழ்க்கையில் மூவ் ஆகணும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இங்கே வாழ்ந்துட்டீங்க, இந்த கிராமத்துலேயே இங்கேயே வாழ்ந்துட்டீங்க, நான் காசு பணம் சம்பாதிக்கணும், காரு பங்களான்ற மாதிரி வாழணும், என் ஃப்ரெண்ட்ஸுங்க அது மாதிரி இருக்கிறாங்க போது நான் அது மாதிரி இருக்கணுன்றதுக்கு என்னோட ஆசை தானே அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, முடிஞ்ச அளவுக்கு அவங்க பையன்கிட்ட அதை பற்றி பேசுகிறாரு. இல்லைப்பா நீ இந்த இட்லி கடை எடுத்து எனக்கு அடுத்தது நீ நடத்தினா நல்லா இருக்கணும். ஆனால் அவர் ஒத்துக்கலை. ஒரு கட்டத்தில் பிள்ளையோட ஆசையை அவர், சரிப்பா உன் விருப்பம் உன் கனவுன்றதை நோக்கி நீ போ அப்படின்றார். அவர் ஒரு கட்டத்தில் அப்பாவோட ஆசை இது இருந்தும் அவருக்கு என்னன்னாக்கா தன்னோட ஆசை நமக்காக வாழணுன்ற மாதிரி அவர் கிளம்புறாரு சென்னைக்கு. அங்கே கிளம்பி போய் அங்கே அந்த படிப்பை முடிச்சுட்டு அதே அவர் அந்த இட்லி கடை அந்த இட்லி கடையில் வேலை பார்த்ததால அது சார்ந்த விஷயங்கள் அவருக்கு ஆர்வன்றதால அவரோட படிப்பும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேட்ரிங் முடிக்கிறார். கேட்ரிங் முடிச்சுட்டு ஒரு வெளிநாட்டுக்கு போகிறாரு. அங்கே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறாரு. அவரோட திறமையில் நிறைய விஷயங்கள் ஒரு டேலண்ட்டாக இருக்கிறதால அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரு இவருக்கு இவர் மேலே இம்ப்ரெஸ் ஆகி பரவாயில்ல நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர் பொண்ணையே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார். மாப்பிள்ளையாக ஆக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் தயாராக இருக்கிறார். அந்த பொண்ணுக்கும் அவரை ஹீரோவை, அதாவது தனுஷை பிடிச்சிருக்குது. அவங்களும் ஒரு கட்டத்தில் அதை காதலிக்கிறாங்க அவரை. கதை இப்படி போயிட்டு இருக்கும்போது சத்யராஜோட பிள்ளைக்கு இது பிடிக்கலை. என்னன்னா ஒரு வேலைக்காரன் நமக்கு கீழே இருக்கிறவன், அவனுக்கெல்லாம் நம்ம தங்கச்சியை கொடுக்கணுமான்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட வாக்குவாதம் நடத்துறான். ஆனால் சத்யராஜ் இருந்தாலும் அவன் மூலக்காரன், அவனுக்கு நிறைய விஷயம் இருக்குது, இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்மளுடைய வளர்ச்சி கம்பெனி இன்னும் கொஞ்சம் நல்லா வரும், இப்போவுமே அவன் சேர்ந்ததால் நமக்கு 15% லாபம் கிடைச்சிருக்கு எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதை ஏதோ சொல்லி அருண் விஜய்க்கு கேன்வாஸ் பண்ணி அதை அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு, அருண் விஜயோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு சத்யராஜ் ஒப்புதல் வாங்கி ஏதோ ஒரு மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. இவங்களுக்கும் நிச்சயதார்த்தத்துக்கான விஷயம் ஏற்பாடு ஆகுது. அப்படி ஏற்பாடு ஆகும்போது தனுஷ் அவரோட சார்பில் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு, அப்பா எனக்கு இது மாதிரி கல்யாணத்துக்கான விஷயத்துக்கு இங்கே நான் பொண்ணு பார்த்துருக்கேன், நீங்கள் வாங்க, இந்த கல்யாணத்துக்கு வரணும், எனக்கு நான் நடத்தி கொடுக்கணுன்றான். அவரால் இல்லைப்பா நான் அவ்வளோ தூரம் எப்படி வர்றது, என்னால் அது வர முடியாது, அதனால் உன் விருப்பப்படி நீ அதை தேர்ந்தெடுத்துக்கோ, நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மனசாக இவன் என்ன பண்ணுறான்னாக்கா அவங்க என்கேஜ்மெண்ட் அதுக்கான விஷயத்த பண்ணுறாங்க. சத்யராஜ் பண்ணுறாரு, அவங்க பொண்ணுக்காக அதை செய்கிறார் சிறப்பாக. அப்படி செய்யும்போது நிறைய வேர்ல்டு லெவலில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நிச்சயதார்த்தத்துக்கான விஷயத்த பண்ணும்போது அன்னைய சூழ்நிலை அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் வரும்போது அவங்க அப்பா தவறிட்டாருன்னும் போது மனசு உடைஞ்சிட்டாரு ஹீரோ. அப்படி மனசு உடைஞ்சிடும் போது இதை பற்றி அவரோட காதலிக்கிட்டையும் வருங்கால மாமனாரான சத்யராஜ்கிட்டையும் இதை பற்றி சொல்லும்போது அவங்க ஃபீல் பண்ணி, சரி ஓகே நீங்கள் அந்த சடங்குகள்லாம் முடிக்க வேண்டியதை முடிச்சுட்டு சீக்கிரம் வாங்க, ஏன்னா நம்ம கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதனால் அதை நம்ம நடத்த வேண்டியது நம்மளுடைய இது, இல்லைன்னா எனக்கு அது அசிங்கமாக போயிடும் என்னோட சர்க்கிளில் அப்படின்னு சொல்லி அதை விஷயத்த சொல்கிறதுக்கு அப்புறமா தனுஷை அவங்க ஊருக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அங்கே அனுப்பிச்சி வைக்கும்போது
அவர் அந்த சாவுக்கு போகும்போது அவங்க ஊருக்காரங்களை யார் இவன் சிவநேச பையனா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அப்பாவை அடக்கம் பண்ணுறதுக்காக ஃபாரின்லேருந்து இங்கே ஊருக்கு வராரு. அங்கே வர்றதுக்காக கூட ஒருத்தரை வழி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. பார்த்து நல்லபடியாக அடக்கம் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்துருங்க. இவர் வந்த இடத்துல அவங்க அப்பாவை அடக்கம் பண்ணதுக்கப்புறம் சரி நம்ம அம்மாவை அங்கேருந்து கூப்பிட்டு போயிடலாம், அவங்களுக்கு இங்கே யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு இதில் கூப்பிட்டு போகணுன்றதுக்காக எதிர்பார்க்குறாரு. அதுக்குள்ளே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பா வச்சிருந்த இட்லி கடையை ஒரு உயிராக நினைக்கிறதால பாப்பா எனக்கு ஒரு முறை அங்கே போய் பார்க்கணும் அந்த இட்லி கடையை அப்படின்னு போய் பார்க்குறாங்க. போய் பார்த்துட்டு வராங்க. வந்து படுத்து தூங்கும்போது விடிய காலில் எழுந்திருக்கும் போது அம்மா இறந்துடுறாங்க. அந்த அம்மா இறந்த அந்த கஷ்டத்தில் அவனால் அந்த துக்கத்தை தாங்க முடியல. அப்புறம் அவங்களையும் அடக்கம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்றது தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயினி கிளம்பி சீக்கிரம் வா நம்மளோட கல்யாணத்தை பண்ணணும் நடத்திக்கணும்னு சொல்ல வரும்போது அந்த ஹீரோயினி சொல்கிறத இவனால் என்னால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றுக்க முடியல, இப்போதைக்கு கல்யாணத்தை தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவள் கோவப்பட்டுடுறான். அப்படி கோவப்படும் போது அவங்களுக்குள்ள ஒரு மாதிரியான வார்த்தைகள் அதிகமாக வரும்போது சண்டை ஆகுது. அந்த சண்டையில் அருண் விஜயும் சத்யராஜும் இன்வால்வ் ஆகும்போது உன்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதான்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது ஹீரோ தனுஷ் வந்து முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அந்த கோபத்தில் அருண் விஜய் அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன், அவனை நான் அடித்து இழுத்துட்டு வரேன்னு சொல்லி ஊருக்கு வராரு. வந்து ஹீரோக்கிட்ட பிரச்சனை பண்ணுறாரு. அப்படி பிரச்சனை பண்ணும்போது ஹீரோ என்னன்னா 2 பேருக்குள்ளேயும் சண்டை, ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் சண்டைன்னும் போது அவருடைய அந்த தன்னடக்கமாக அமைதியாக இருந்த அந்த மனுஷன் ஹீரோ ஆக்ரோஷமாக மாறுறான். அவங்களுக்குள்ள சண்டையாகுது. இதுதான் கதையோட ஆரம்பமான்ற மாதிரி ஆயிடுச்சு. எப்படின்னாக்கா ஒரு ஈகோ பிடிச்சாலும் அருண் விஜய், தனுஷ்ன்றவர் அப்பாவித்தனமாக சாந்தமாக இருக்கிறவர். இவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை உருவானதுக்கப்புறமா மீதி கதை எப்படி போகுது? இட்லி கடையை இவர் எடுத்து நடத்துகிறாரா, இல்லை அருண் விஜயோட தங்கச்சி அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரா, இல்லை அவரோட கிராமத்து பொண்ணான அந்த சொந்தக்கார பொண்ணு நித்யா மேனன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறாரா, அவங்களோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே தங்குறாரா, இல்லை சென்னைக்கு போகிறாருன்னு தான் மீதி கதை. இந்த கதையை மிக அற்புதமாக அவர் எடுத்திருக்கிறாரு டைரக்டர். தனுஷோட நடிப்பில் இந்த கதை ரொம்பவும் மெருகேற்றப்பட்டிருக்குது. அவர் ஒரு டைரக்டராக இதில் முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். மொத்தத்தில் இட்லி கடை மிக அற்புதமான படமாக இருக்குது. அடுத்தடுத்து அவங்க எப்படி அடுத்த கதையை நகர்த்துறாங்க என்னன்றது தான் மீதி கதையோட கணக்கு இது. அதனால் இட்லி கடையை பொறுத்தவரையிலும் சிறப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபு என்ன ஒன்று, செகண்ட் ஹாஃபு கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்குது, ஆனால் கதைக்கு முக்கியமான விஷயங்களாக தான் இருக்குது. எல்லா கதாபாத்திரத்துக்கும் அதுக்கான முக்கியத்துவத்தை அழகாக நேர்த்தியாக சொல்லியிருக்கிறாரு. நிறைய இடங்களில் எமோஷ்னலையும் ஃபீலிங்ஸையும் கொடுத்துருக்கும் போது எல்லாருக்கும் அந்த பழைய நினைவுகளை கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் அதனால் நம்ம எல்லாரும் எங்கேயோ ஒரு இடத்துல வாழறோம், எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கணும் போது பண தேவைக்காக எங்கேயோ போகிறோம். கடைசியாக நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே தான் வருவோன்றது அந்த கதை சொல்லுது. நீ எந்த உச்சத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் கடைசியாக உனக்கான இடம்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் அது. அவன் எங்கே வெளியில் நோக்கி போனானோ கடைசியாக அவனுடைய சொந்த ஊர், அவனுடைய இட்லி கடைன்றது தான் அவங்க அப்பாவோட ஆசையாக இருந்தது. அதை தான் அவன் கடைசியாக நிறைவேற்றுறான் அப்படின்றத கதையை எப்படி சொல்கிறாங்கன்றது தான் மீதி கதையோட கரு. அதனால் இட்லி கடைன்றது நல்லபடியாக வந்துச்சா வரலையான்றத சொல்கிறதுக்கான விஷயமா அதை நீங்கள் நேரில் போய் பாருங்கள், உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். என்னுடைய அடிப்படையில் இட்லி கடை சிறப்பான படமாக வந்திருக்குது. அதனால் அவருக்கு ஒரு நன்றியை சொல்லலாம் டைரக்டருக்கு. தனுஷ் அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நடிகனாகவும் ஒரு டைரக்டராகவும் ஒரு பாடகராகவும் பல பரிமாணத்தில் மிக அற்புதமாக அவர் அதுக்கான விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதுக்காகவே நம்ம அவருக்கு ஒரு நல்ல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இட்லியை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சூடாக சாப்பிட்டா தான் அது நல்லாயிருக்கும். அதனால் இட்லியை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய டேஸ்ட் இருக்காது. அதனால் இந்த படத்தை நீங்கள் திரையில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதை நீங்கள் இந்த வீடியோக்கள்லையோ இல்லை சில திருட்டு விசிடின்ற மாதிரி அந்த வலைதளங்கள்லையோ பார்க்குறது வேஸ்ட்டு. அதனால் இந்த படத்தை திரையில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் இது, அற்புதமான படம் இது. அதனால் உங்களை நான் தயவுசெய்து வேண்டி கேட்டுக்கிறேன், திரையில் போய் பாருங்கள். சந்தோஷமாக பார்த்துட்டு மகிழ்ச்சியாக உங்களுடைய அனுபவத்தையும் உங்களுடைய ஃபீலையும் உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லுங்கள், அவங்களும் அதை போய் பார்க்கட்டும். மொத்தத்தில் இட்லி கடை நல்லா வெந்து போன அழகான இட்லியாக வந்திருக்குது. அதனால் அனைவருக்கும் மகிழ்ச்சி, வணக்கம். நீங்களும் போயிட்டு அந்த படத்தை பார்த்து ரசிக்கணும்னு வேண்டிக்கிறேன்.